டபுள் கார் பார்க்கிங்கோட நல்ல கார்டனிங் ஸ்பேஸுங்க. அது போக 16க்கு 16 ஹால், 10க்கு 16 பெட்ரூம், 10க்கு 11 பெட்ரூம், 8க்கு 16ல் கிச்சன் வித் இன்டீரியர் ஒர்க்கோட இந்த வீடு சேலுக்கு வந்திருக்குதுங்க. வடக்கு கிழக்கு கார்னர் வீடு சேலுக்கு வந்திருக்குதுங்க. 2 பக்கமும் 33 அடி ரோடுங்க. கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு பெரியநாயக்கன்பாளையம் தான் வந்துட்டு இந்த வீடு வந்து ரீசேலுக்கு வந்திருக்குதுங்க. ஸோ வீடு கட்டி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 1.25 வருஷம் தான் ஆகுதுங்க. ஸோ இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கஸ்டமர் வந்து ரீசேல் கொடுக்குறாங்க. ஸோ 2 பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா 33 அடியான ஒய்டான தார் ரோட்ஸுங்க. ஸோ நல்ல தாராளமான ஸ்பேஸ் இருக்குதுங்க வீட்டுக்கு முன்னாடி. இந்த வீட்டோட டோட்டல் மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 4.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1220 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கார்னர் பிளாட்டில் வீடு, வீட்டை சுற்றியுமே வீட்டுக்குள்ளேயே நல்ல செடி மரங்கள் கொடிகளோட ஒரு நல்ல ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு கனவோடு தான் இவங்களும் வீடு கட்டியிருந்தாங்க. பட் வேறு லொக்கேஷனுக்கு இவங்க வந்து மூவ் ஆன் ஆகுறதுனால பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு இவங்க வந்து ரீசேல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து பெரியநாயக்கன்பாளையமில் வந்துட்டு முகுந்தாஸ் அடோப் அப்படின்ற ஒரு லேஅவுட்குள்ளே தான் வந்துட்டு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரெட் பிரிக்கில் கட்டப்பட்ட வீடுங்க. ஸோ உள்ளே என்ட்ரானதுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கேரளா டைப்பில் வந்துட்டு கார் பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரூஃபிங் பார்த்திங்க அப்படின்னா கேரளா ஓடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டே டைம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல சில்லுன்னு இருக்குதுங்க. ஸோ வெளியிலே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்பேஸ் கொடுத்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஷெட் பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அதுபோக சிலிண்டர் வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே தனித்தனி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஈபிக்கு தனி ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுபோக கார்டனிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கார் பார்க்கிங் ஏரியாலே வந்துட்டு கார்டனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைல் ஒர்க் வந்து அதில் மட்டும் ஸ்பேஸ் கொடுத்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக சாயில் எல்லாமே இருக்கிற மாதிரி நீட்டாக செடிகள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஃப்ளோரிங் போர்ட்டிக்கோவில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோரிங் வந்து 1/1 ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எலிவேஷன் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா டபுள் டோர் ஓப்பனிங் கொடுத்து இந்த வீடு வந்து உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டீக்குட் ஃப்ரேமில் டீக்குட் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் டைப்பில் ஒரு யூபிவிசி விண்டோ வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவாக பார்த்திங்க அப்படின்னா லிவிங் ஹாலோட ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 16க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டிவி யூனிட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வந்துட்டு பெர்ஃபெக்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க ஹால் ஏரியாவில் வந்துட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பூஜா யூனிட்லேருந்து எல்லாமே இந்த வீட்டில் வந்து பெர்ஃபெக்டாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹால் வந்து 16க்கு 16 2/4 வந்துட்டு ஃப்ளோரிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட அக்னி மூலையில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா 8க்கு 16 வந்துட்டு ஸ்பேசியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கவுண்டர் டாப்புக்கு மேலே 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுபோக கம்ப்ளீட் மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இல்லைங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாட் டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் டாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப்புக்கு. அதுபோக டைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் கலர் ஒயிட் கலர் பேட்டர்னில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. யூபிவிசி விண்டோ 3/3 ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக சிம்னிலேருந்து எல்லாமே வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு கீழே வர ஏரியா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக அது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான வீடுங்க. உள்ளே என்ட்ராகும்போதே பார்த்திங்க கிட்டத்தட்ட நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருந்ததை பார்த்தோம். உள்ளே வந்து கார்டனிங்லேருந்து எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு 7000 லிட்டரில் வந்து சம்பும் வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ வாரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 நாள் வந்துட்டு நல்ல தண்ணியாக வருதுங்க. ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ டேங்கில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா 2/4 வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சிங்கிள் வால்க்கு மட்டும் டார்க் கலர் கொடுத்துருக்காங்க. மற்ற வால்க்கு பார்த்திங்க அப்படின்னா லைட் கலரில் ப்ளூ கலர் காம்பினேஷனில் வந்து வால் டைல் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குதுங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா 3/4 வந்துட்டு ஒரு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. அட்டாச்சு டாய்லெட்டுங்க. டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 4.75க்கு 7 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அட்டாச்சு டாய்லெட் அமைச்சிருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒயிட் வித் பிளாக் அப்படின்ற காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க கிரே கலர் பேட்டர்னில் வந்துட்டு. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு வெஸ்டர்ன் கிளாசட் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் இருக்குதுங்க, ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க, கீசர் ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளஷ் டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்க்கு வந்து ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸ் பெட்ரூம்ங்க. இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 10ங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு மேலே கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சேம் மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தா அதே பேட்டர்ன்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஒன்று இருக்குதுங்க. ஸோ அதுபோக பாத்ரூம் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா பிவிசி ரெடிமேட் டோர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாத்ரூமோட மெஷர்மெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 6க்கு 5 அப்படின்ற மெஷர்மெண்ட்டுங்க. வால் டைல்ஸ் 10 ஃபீட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுவும் வெஸ்டர்ன் கிளாசட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷன் ஒன்று, அதுபோக வந்துட்டு ஷவர் கனெக்ஷன் ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ இது வந்துட்டு ஃபியூச்சரில் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணுற மாதிரி இன்னர் ஸ்டேர்கேஸ் வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ் மெட்டீரியலில் ஹேண்ட் ரைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் டோர் வந்து நமக்கு வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரேஸ் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் ஃபினிஷிங் நீட்டாக பண்ணி நமக்கு வந்துட்டு பில்லர்ஸ் எல்லாமே, அதாவது ஃபியூச்சரில் எக்ஸ்டென்ஷன் பண்ணுற மாதிரி பில்லர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டம்மி காங்கிரீட் போட்டு நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2x2 லைன் அடிச்சு 2 ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் இருக்குதுங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு பார்த்திங்க அப்படின்னா 1000 லிட்டரில் 2 ஓவர்ஹெட் டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா எலிவேஷன் பர்பஸ்க்காக நமக்கு வந்துட்டு கிளாஸ் வித் எஸ்எஸ் மெட்டீரியலில் வந்து நம்ம டஃப் அண்ட் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷனுக்காக. ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்தே நமக்கு வந்துட்டு ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த வீடு வருங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமான லொக்கேஷனுங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீமியமான லொக்கேஷன். நீங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் இருக்குங்க. ஸோ 2 சைடும் ஒயிட்டான தார் ரோட்ஸுங்க. வடகிழக்கு கார்னர் சைட்டில் அமைஞ்ச இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ரைஸிங் வந்து ஏன் சொல்ல மாட்டேங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. பட் ஏன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு செல்லரோட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நம்ம வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் இந்த வீட்டை விசிட் பண்ணுங்கள். முன்னாடியே வந்துட்டு நீங்கள் கால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டிலேயே வந்து அவைலபிள் பண்ணி கொடுத்துட்றேங்க விசிட் பார்க்குற மாதிரி. ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு விசிட் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சது அப்படின்னா டேரெக்டாகவே நம்ம வந்து பேசிக்கலாங்க. நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய இடம் வீடு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டுட்ருக்குறேங்க. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஏரியாவில் வரக்கூடிய இந்த மாதிரியான நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் தெரிய வருங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.